போறோம்னா விஜய் அவர்களுடைய இன்றைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய காரணங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே ஏற்புடையதாக இல்லை. உண்மையிலே டிவிகே சைட்லேருந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நேற்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதாவது ஒரு காலையில் 11 மணிக்கும், அதற்கு வில்லிவாக்கத்தில் 11 மணிக்கும், அதற்கு பிறகு இந்த அண்ணா நகர், அதற்கு பிறகு டி நகர் நம்ம புஷி அவங்க நிற்கிறாப்புல அவருக்காக ஓட்டு கேட்க போகிறதுக்காக 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பர்மிஷனாக கொடுத்துட்டாங்க. நம்மளோட அடிக்கடி சுவிதா அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணியாச்சு 48 hours பிஃபோர். அப்பையும் அவர்கள் கொடுத்துட்டாங்க. கொடுத்தது யாருன்னு கேட்டால் தேர்தல் அதிகாரி ஆர்ஓ, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நினைக்கிறேன். அவர் யாரு? அதான் அந்த ஊர் கலெக்டர். இப்போ தானே அவர் தேர்தல் அதிகாரியாக வேலை செய்வார்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வீடியோவில். அந்த தேர்தல் அதிகாரி கொடுத்துட்டாப்பல. ஆனால் சென்னை கமிஷனர் இருக்காப்புல இல்லை, யார் சென்னை கமிஷனர் சவுக்கு சங்கரை சொன்னால் சூப்பராக சொல்லப்பட அவர் பெட்ட பேரோட. சரி, அவர் அருண் ஐபிஎஸ். அவர் இப்போ சென்னை கமிஷனர் இருக்கிறாரு. அவர் ப்ரெஷர் போட்டுக்கிறார். அவர் டேரெக்டாக அவர் அப்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது அவரோட வேலை கிடையாது. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் வேலை. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேரடியாக சொல்லாமல் அந்த தேர்தல் அதிகாரி இருக்கார்ல, அவரை ப்ரெஷர் பண்ணி நீங்கள் கொடுக்காதீங்க, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு நல்லா ப்ரெஷர் பண்ணி இப்போ 2 to 3 அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 to 3க்குள்ளே பண்ண முடியுமா? அந்த மனுஷன் அங்கேருந்து புறப்பட்டு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியும். பிரச்சாரம் பண்ணி முடிக்கிறது அப்படியே 3 மணி நேரம் ஆகிடும் ஒரு இடத்துக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் 1 மணி நேரத்தில் அப்படி பண்ண முடியும். இப்போ 2 to 6ங்கிறது கொஞ்சம் வைடாக உள்ள ஒரு டைமிங் டியூரேஷன். அதில் ஈஸியாக பண்ணலாம். அப்போ திட்டமிட்டு இந்த குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. அருண் ஐபிஎஸ் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திமுகவுடைய ஒரு கைக்கூலியாக இருந்தார் அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கு முன்னாடி இந்த ரவுடிகளுக்கிட்ட புரிகிற பாஷையில் சொல்லு அப்படின்றத அவ்வளோ மனித உரிமை கழகம் கூப்பிட்டுச்சவா பேட்டி கொடுத்தாப்புல. அந்த ரவுடிக்கு புரிய பாஷையில் என்னையா பேசு அப்படின்னு நேரடியாக அந்த மனித உரிமைகள் கழகமே கூப்பிட்டுட்டு அங்கே போய் சொல்லிட்டாப்புல. இல்லைங்க, எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் தெலுங்குலேருந்து வந்திருக்கிறாங்க, கர்நாடகா பீப்புள் இருக்கிறாங்க, மலையாளி பீப்புள் இருக்கிறாங்க, அந்தந்த பாஷை எனக்கு தெரியும், அதனால அந்த மொழியில் பேச சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வந்துட்டாப்புல. அந்த கமிஷனர் தான் இப்போ டிவிகேக்கு எந்த இடங்களையும் பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறார். விஜய் அவர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விஜய் அவர்கள் எந்த